கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரர்களே, இன்றைய இறைவார்த்தை பகுதி வழியாக இறைவன் நமக்கு சொல்லுகிற செய்தி, என் அன்பு மகனே மகளே, நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் என்னுடைய கட்டளைகளையும் நியமங்களையும் நீங்கள் கடைபிடித்து வாழ்கிற போது நேர்மறையான எண்ணத்தோடு நிறைந்த ஆசீர்வாதத்தை முழுமையாக பெறுவீர்கள் என்பதைத்தான் இந்த இறைவார்த்தை நமக்கு அழகாக சொல்கிறது. பாந்தவர்களே, யாவே இறைவன் தன்னுடைய அந்த இஸ்ராயல் மக்களை சொந்த சுவிகார பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்கிறார். மோசே வழியாக பல்வேறு கட்டளைகளை அவர்களுக்கு கொடுத்து, அந்த கட்டளைகளையும் நியமங்களையும் நீங்கள் கடைபிடித்து வாழ்ந்தால் என்னுடைய மக்களாக இருப்பீர்கள், நான் உங்கள் கடவுளாக இருப்பேன், எனவே வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு நிறைந்த ஆசீர்வாதத்தை தருவேன் என்பதைத்தான் அவர் வலியுறுத்தி சொல்லுகிறார். இன்றைய முதல் வாசகம் இணைச்சட்ட நூலிலிருந்து அந்த கருத்து தான் மக்களுக்கு வலியுறுத்தப்படுகிறது. எனவே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த இஸ்ராயல் மக்கள் நேர்மறையான எண்ணத்தோடு ஒவ்வொரு நாளும் அந்த கட்டளைகளை கடைபிடித்தார்களா என்று சொன்னால் அது பெரிய கேள்வி. மீட்பின் வரலாறு நமக்கு மிக அழகாக சொல்கிறது. அவ்வப்போது இந்த மக்கள் கட்டளைகளை கடைபிடிக்காத ஒரு மக்களாக வாழ்ந்து கடவுளுடைய கோபம், சாபம் எல்லாவற்றுக்கும் அவர்கள் ஆளானார்கள் என்பதை நாம் வரலாற்றிலே முழுமையாக அறிந்து கொள்கிறோம். எனவே இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய செய்தியானது அவருடைய நியமங்களையும் கட்டளைகளையும் நாம் கடைபிடிக்க வேண்டும். எதற்காக? நம்முடைய நலனுக்காக. மிக அழகாக எங்களுக்கு ஒரு சொல்லாடலை குருமடத்திலே, இளம் குருமடத்திலே எங்களுடைய வைஸ் டைரக்டர் அடிக்கடி சொல்வார், இஃப் யூ கீப் த ரூல்ஸ் வில் கீப் யூ. குருமடத்திலே எல்லாரும் நாம் பயந்து கொண்டு இருப்போம், ஐயோ அங்கே போனால் தப்பா, இது செய்தால் தப்பா என்று நாம் பயந்து வாழ வேண்டிய அவசியம் கிடையாது. ஒவ்வொரு முறையும் எங்களுக்கு அறிவுரை சொல்லுகிற போது அவர் சொல்லக்கூடிய வார்த்தை இதுதான், நீ கட்டளைகளை கடைபிடித்தால் நீ யாருக்கும் பயப்பட வேண்டியதில்லை, உனக்கு எந்த பாதகமோ எந்த ஒரு பாதிப்போ வராது. அதுதான் இன்றைக்கு யதார்த்தம். எல்லா நிலையிலும் நாம் பணி செய்யக்கூடிய பணித்தளமாக இருந்தாலும் சரி, அல்லது சாலை போக்குவரத்து கட்டளைகளாக இருந்தாலும் சரி, அங்கு சொல்லப்படக்கூடிய கட்டளைகளை நாம் உள்வாங்கி அதை கடைபிடிக்கிற போது எல்லாமே நமக்கு நேர்மறையான ஒரு எண்ணங்களையும் நேர்மறையான ஒரு வாழ்க்கையை தான் அது கொடுக்கும். ஆனால் அதற்கு எதிர்மாறாக போகிற போது ஆபத்துக்கள், விபத்துக்கள் எல்லாவற்றையும் நாம் சந்தித்தே ஆக வேண்டும். நற்செய்தியிலே கூட ஆண்டவரே அவர் சொல்வது, நான் சட்டங்களை அழிப்பதற்கல்ல நிறைவேற்றுவதற்கே வந்தேன். ஆனால் அவர் மீது சாட்டப்பட்ட குற்றச்சாட்டு என்ன? இவர் கட்டளைகளை கடைபிடிப்பதே கிடையாது, ஓய்வு நாள் சட்டத்திட்டங்களை மதிப்பது கிடையாது என்று அந்த பரிசேயர் சதுசேயர் கூட்டம் இயேசுவின் மீது பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகளை சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். அவர்கள் சொல்லக்கூடிய அந்த சட்டத்திட்டம் என்பது யாவே இறைவன் அவர்களுக்கு கொடுத்த அந்த சட்டத்திட்டம் அல்ல, மாறாக இவர்களாகவே தாங்களாகவே தங்களுக்கென்று சொல்லிக்கொண்ட அந்த மரபுகள், நியமங்கள் அது எல்லாம் இவர்கள் தங்களுடைய போக்குக்காக மாற்றி கொண்டது. அதை வைத்து சாதாரண ஏழை எளிய மக்களை அவர்கள் வஞ்சித்தார்கள். அத்தகைய நியமங்களைத்தான் ஆண்டவர் இயேசு வன்மையாக சாடுகிறார். எனவே அன்புக்குரியவர்களே, நாம் இறைவனுடைய அருளையும் ஆசிரையும் பெற வேண்டுமென்றால் அவருடைய கட்டளைகளை கடைபிடிக்கிற மக்களாக நாம் வாழ வேண்டும். அவ்வாறு வாழ்கிற போது அந்த இறைவார்த்தை நம்மை பாதுகாக்கும் என்பதை இன்றைய நற்செய்தியும் முதல் வாசகம் நமக்கு வலியுறுத்துகிறது. எனவே இறைவார்த்தை ஒவ்வொரு நாளும் வாசிப்போம், ஆண்டவருடைய நியமங்களை உள்வாங்கி அதை கடைபிடித்து நிறைந்த ஆசீர்வாதத்தோடு நம்முடைய இஸ்ராயல் மக்களை போல் அல்ல, மூதாதையரை போல் அல்ல, ஒவ்வொரு நாளும் நியமங்களை நாம் உள்வாங்கி கடைபிடிக்கிற போது நிறைந்த ஆசீர்வாதம் உண்டு என்ற அந்த நம்பிக்கையோடு நம் வாழ்க்கையை நாம் முன்னெடுத்து செல்ல முயற்சிடுப்போம். அதற்கு தேவையான வரத்திற்காக ஜெபிப்போம். இறைவன் சின்னம் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.